தண்ணி தாமாவா இங்கிட்டு திரும்பாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயம்பாளையம். எப்படி ஐயம்பாளையம் முருகன் டெம்பிள். ஓகேவா? எல்லாம் இன்னைக்கு என்ன ரோஸ் கலர்ல வந்திருக்கீங்க? கலச போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாட்டர் பாட்டில் டிமார்ட்ல வாங்கினது 200 ரூபாய். பார்த்து பத்திரம் பாத்துக்கோங்க. சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க 200 வாட்டருக்கெல்லாம் 2 நாள் தான் ஆகுது ஓபன் பண்ணி. லைவ் போடுறேன், லைவ்ல பேசணும். அரோகரா சொல்லுங்க. அரோகரா. இன்னைக்கு நம்ம இங்க இப்ப வருவோம்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமா கண்டிப்பா இதெல்லாம் திடுதுப்புன்னு எடுக்கிற முடிவு. திடீர்னு வந்துட்டோம். இன்னும் மேல போறேன். இன்னும் மேல ஹில்ஸ்ல ஏரியாவை நம்ம ஏரியாவை பாருங்க, பயங்கரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏரியா மேல போய் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா எப்படியுமே கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மினி பழனின்ற ஏரியா. நம்ம ஏரியா ஐயம்பாளையத்துல மினி பழனின்ற ஊருக்கு வந்திருக்கோம். This is try again will be limited. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வணக்கம் சமூகம் அங்கிள், நல்லா இருக்கீங்க? இப்போ இதான் எங்க ஊரு பழனி. ஃபுல்லா நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். இப்போ 512 படி மொத்தமா இங்க இருக்கு. 512 படியில நாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 300 படி ஏறி இருப்போம். இன்னும் 200 படி மேல ஏறணும். உங்க எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு மேல போய் நாங்க பாலாபிஷேகம் பண்றதுக்காக முருகனுக்காக போயிட்டு இருக்கோம். இதோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் நம்ம ஏரியா ஐயம்பாளையம் திருப்பழனின்னு சொல்லுவோம். காந்திகுன்றம் முருகன் கோயில்ன்றது. உங்களுக்கான காட்சிகள் இன்னும் மேலே போக போக வரும். இன்னும் இயற்கை காட்சிகளோட நம்ம ரசங்களோட இருக்கும். இப்போ நம்ம எங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, செவுத்துலலாம் எழுதியிருக்காங்க விகே லவ் அந்த மாதிரி. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதலாம். தர்ஷினி அஃபீஷியல் ஹாய்க்கா. இப்போ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த வருஷம் திருவண்ணாமலை போக முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் வந்திருக்கோம். மேலே பால் விஷயம் பண்ணுறதுக்கு பால் கொண்டு போயிருக்கோம். இன்னும் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா வனதேவதைன்னு ஒரு சாமி இருக்குது, வனப்பேச்சின்னு. அதையும் காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். இதான் நம்ம ஐயம்பாளையம், என் சொந்த ஊர், என் நேட்டிவோட இயற்கை காட்சிகள் இதுதான். ஃபோனை கூட நான் திருப்பிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா. வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து இது டே வந்து 18. இன்னைக்கு வந்து காந்திகுன்றம் முருகன் கோயில் வந்திருக்கோம். இதான் நம்ம ஏரியாவோட சுற்று வட்டார ஏரியா. ஐயம்பாளையம் ஊர் இதுதான். இது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வனப்பேச்சி தாயை பார்க்க வந்திருக்கோம். இது வனப்பேச்சி தாய். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மேலே போக வேண்டியிருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து இது வழியாக கொடைக்கானல், இந்த மலைக்கு பின்னாடி கொடைக்கானல் இருக்குது. ஸோ என்னால் ஃபுல்லாக வந்து காட்ட முடியாட்டியும் ஏதோ நான் பார்த்து தேர்ற புண்ணியத்தில் பாதி புண்ணியங்கள் நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க. ரோவரா என்ற முழக்கத்தின் மூலமாக மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து 5G கிடைக்கல, 4G தான் கிடைக்கிது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போடுறேன். ரோகரா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முத்தி முருகையா. இதுதான் நம்ம ஏரியாவோட ஃபுல் வியூ. அது பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி. இப்போ இது நேர் நான் காட்டுற ஏரியா பார்த்தீங்கன்னா இது நேர் தாண்டிக்குடி. மேலே வந்து பூலத்தூர், இது கொடைக்கானல். இந்த மலைக்கு பேக் சைடு கொடைக்கானல். அப்படியே இறங்கிங்கன்னா டம்டம் பாறை வழியாக அந்த கோயிலுக்கு பின்னாடி இப்படி வந்துடலாம்.
இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம், திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம். ஐயம்பாளையம் முருகன் கோவில், காந்தி குன்றம் முருகன் கோயில்னு. கீழே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் மக்கள் நடந்து வர போது கொண்டு தெரியுது. நல்லா இருக்கு ஏரியா. ஸோ வாங்க மேலே போவோம், நெக்ஸ்ட்டு அடுத்ததை பார்க்க போவோம். அரோகரா பாருங்க, ஆவாரம்பூ எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. ஆவாரம்பூ வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே என்னென்னா, நீங்கள் நினச்சது வீடு கட்டணும் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து கல்லெல்லாம் எடுத்து கட்டிடுறாங்க. மலை கோயிலில் நினச்சது நடக்கும்ட்டு இந்த மாதிரி வந்து கல்லுலாம் கட்டியிருக்காங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கு, நிறைய பேரோட பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய வீடு கட்டியிருக்காங்க படியில். ஸோ நம்ம வந்து போகும்போது நம்மளோட வேண்டுதல் எப்படி என்ன, இதுதான் இயற்கை காட்சிகள். நம்ம ஊர், நம்ம பெருமை, நம்ம அடையாளம். ஸோ நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த மாதிரி இது இன்ன வரைக்கும் தெரியாமையே இருக்குது. ஸோ நிறைய தெரியாத விஷயங்களே தெரிஞ்சுக்குவோம். டிடிஎல் ரேசிங். ஹாய் மக்களே. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவோட பேர் என்னம்மா? நாகலிங்கம்மா. இந்த பூவோட பேர் என்னன்னு? லோட்டஸ் அம்மா ஏதோ சொல்கிறாங்க. இந்த மரத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூவோட பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்னு வேண்டிக்கிறேன். நான் கல்யாணம் ஆகிறத நினச்சி வேண்டிக்கிட்டு கோயிலாக வரலைங்க நண்பர்களே. நம்மளோட கோயில் நாங்கள் வர்றது கொஞ்சம் வெளியே தெரியட்டுன்றக்காக, நம்ம மக்களும் பார்த்து ரசிட்டியும் தெரியப்படுத்துறதுக்காக அந்த லைவ் போட்டிருக்கேன் இன்னைக்கு. இது மேலே, இது நேர் கொடைக்கானல். இந்த மலைக்கு அடுத்து மேலே நிற்கிது பார்த்தீங்களா, இது நேர் தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து 3 மலை தெரியுதா, அந்த மலைக்கு நேர் விரல் நீட்டுறேன். இதுக்கு நேர் இருக்கிறது கொடைக்கானல். இது வந்து தாண்டிக்குடி ஹில்ஸ். அங்கிட்டு தெரியுதுங்களா, இந்த ஊரை தாண்டி அங்கே ஒரு 20 கிலோமீட்டர் ஆத்தூர், அதை தாண்டி ஒரு 12 கிலோமீட்டர் வந்து திண்டுக்கல். அரளிப்பூவா ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் இது ஏதோ லோட்டஸ் ஏதோ சொல்கிறாங்க இந்த ஊர் பேர். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி முடிக்க போகிறோம். முருகா. ஸோ கார்த்திகை தீபத்தன்று இங்கே தான் தீபம் ஏற்றிருக்காங்க. இந்த உள்ள வந்து பாறையில் தீபம் ஏற்றுவாங்க. சொக்கப்பன் கொளுத்தி இங்கே தீபம் ஏற்றுவாங்க. இது பழைய போர்டு, டிபிஎன் டூர் ட்ராவல்ஸ். ஹாய் ப்ரோ. ஸோ இந்த பாதையில் போனீங்கன்னா அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் தான் தீபம் ஏற்றுவாங்க. நான் அந்த பாறையை இங்கேருந்து காட்டுறேன். அந்த தெரியுதுங்களா இங்கேருந்து விளக்கு? இன்னைக்கு 3வது நாளாக இன்னைக்கு அந்த பாறையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்ம ஊரோட ஃபுல்லாக வியூ. பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயம்பாளையம். வியூஸு ஃபுல்லாக தென்னை மரம் தான். இதுதான் கோயில். இது ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கனால சரி அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த குழியில் அந்த தான் விளக்கு கல் பாறையில். இங்கே வந்து கார்த்திகை தீப விளக்கு போடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆர்டி இன்சில்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ இந்த பாறை யானைப்பாறைன்னு சொல்லுவாங்க இந்த பாறை. ஸோ அந்த பாறையில் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே என்னால் இப்போதைக்கு நான் பால விஷயம் பண்ணுறக்கு வாலி இருக்கனால போக முடியல. அந்த இடத்துல ஒரு பாலி இருக்குது, பாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வத்தாத நீர் எப்பயுமே அந்த பாறையில் இருக்கும். ஹாயக்கா திவ்யாமு. ஸோ இதுதான் நம்ம ஊரோட ஃபுல் வியூவு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கீழே வயல்வெளிகள், தென்னை மரம், ஃபுல்லாகவே நம்ம ஏரியா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கும். அந்த பச்சை பசேல் இங்கேருந்து பார்க்க தெரியுது போனால் தென்னை மரம் தான், தென்னை விவசாயம் தான். இப்படி ஒரு காட்சியை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். கீழே தான் என் வீடு, இந்த அடிவாரத்தில் தான் என் வீடு இருக்குது. பட் இருந்தாலும் நான் இங்கே அடிக்கடி வர்றதுக்கு எனக்கே ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த யானைப்பாறை உங்களுக்கு பாலியை காட்டலான்னு ஆசை தான். பட் பால் விஷயம் பண்ண போகிறனால இப்போதைக்கு அதை காட்ட முடியல. ஸோ இந்த பள்ளத்தாக்குகள். ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் திண்டுக்கல்.
திண்டுக்கல் ஐயம்பாளையம். இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நியர்பை வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் தாலுக் ஐயம்பாளையம்ன்ற ஊரு. ஸோ நீங்க திண்டுக்கல் வந்துட்டீங்கனாலே இந்த ஊருக்கு ஜஸ்ட் ஒரு 25 rupees வந்து உங்களுக்கு பஸ் சார்ஜ் ஆகும். நீங்க பைக்ல வர மாதிரி இருந்தா திண்டுக்கல்ல இருந்து ஐயம்பாளையம் நீங்க போட்டீங்கன்னா கொடைக்கானல் அடிவாரம்னு சொல்லுவான். ஸோ மேல போய் முருகனை இப்ப பார்க்க போலாம். அத என்று சொல்லுக்கு முருகா, எனக்கு தெரிஞ்ச முருகன் இருந்தாரு. ஸோ இப்ப அந்த புதை இதெல்லாம் மழை இதாயிருக்கு. நான் ஒரு 12 வருஷம் ஆச்சு இங்க வந்து. எம்ஜி ராமச்சந்திரன் பயம் எம்ஜிஆர் காலத்துல வந்து இது கட்டப்பட்டது. ஸோ பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் ராஜகோபுரம். ஸோ வருதான் மூலவர். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணீங்க. இதை வருதான் மூலவர். மூலவர் இங்க வந்து அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி. ஏதோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்னால காட்ட முடிஞ்சது. நானும் அந்த பலனை பெறேன், நீங்களும் அந்த பலனை பெறுவீங்கன்னு நம்புறேன். ஒரு இயற்கை காட்சி, நல்ல ஒரு காத்து, ஒரு இதோட இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. ப்ரோ விக்கி ப்ரோ, உங்களுக்கு இதுகளை இன்னைக்கு காட்டுறதுக்கு இந்த மணி அடிச்சா இங்க எனக்கு விவரம் தெரியும். இந்த மணி அடிப்போம், இந்த மணி அடிச்சாங்கன்னா மேல கோயில்ல பூஜை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மணி அடிக்கும் போது ஒரு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த மணி வந்து சவுண்டு மேல இருந்து கீழே கேட்கும். உங்களுக்காக ஒரு தடவை அடிச்சு காட்டுறேன். இந்த சவுண்டு ஒரு 2 கிலோமீட்டர் அளவு கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பைரவர் வந்து சனி மூலையில பைரவர் இருக்காரு. சனி மூலையில உள்ள ஆமா, சனி மூலையில உங்களுக்கு இந்த பைரவரை காட்டுறது இங்க மட்டும்தான் உள்ள சிறப்பு. கல்லூரி பாய்ஸ் திவ்யா, ஓகே ஓகே ஓகே, நான் உங்களை பார்த்துருக்கேன், தெரியும். ஜஸ்ட் இதான் ஃபுல்லாவே அந்த சுற்று பரப்பளவு பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சுத்தி வந்தா ஒரு 10-15 கிலோமீட்டர் வரையும் இருக்கும். கோவிலோட ராஜகோபுரம். வணக்கம் பாய். ஓம் சரவண பவ. இந்த கொடைக்கானல் அடிவாரம் இந்த பாறைகளை இப்போதைக்கு நம்ம காக்கிற. இப்ப நம்ம கிளைமேட் பாத்தீங்கன்னா நல்லா தூருது, மழை வேற தூருது, சின்னதா லைட்டா தூருது. ஸோ கிளைமேட், காத்து, மரங்கள், ஒரு இயற்கை காட்சிகள் வந்து இந்த கேட் ஓபன் பண்ணி பின்னாடி போகலாம். பட் பூஜை இருக்கிறனால காரணத்தினால இப்ப நம்ம அங்கிட்ட உள்ள போய் உங்களுக்கு பின்னாடி வந்து சில பல பாறைகள், என்னோட பேர்லாம் அந்த பாறையில பதிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். சின்ன வயசுல எழுதின அனுபவம் உண்டு. சாப்பிட்டேன் ப்ரோ. அந்த பாறையில வந்து என் பேர் எழுதின அனுபவம்லாம் எனக்கு உண்டு. அதை காட்டலான்ற போது கேட் பூட்டி இருக்கு. நான் என்ன சுத்தி தான் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது நேர் கொடைக்கானல். அந்த மேல தரப்பு தெரியுதுங்களா, அது கொடைக்கானல். ஓகே, இப்ப நம்ம பாக்கறோம்னா கன்னிமூல கணபதி. இவர் தான் எங்க ஊரோட கன்னிமூல கணபதி. ஸோ இந்த அருள் வந்து உங்களுக்கும் கிட்டட்டும், உங்களுக்காகவும் சரி, நம்ம ஃபேன்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிஸ், இன்ஸ்டா ஃபேமிலிஸ்க்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ஒரு காட்சிகள் பாத்தீங்களா, அற்புதமான இயற்கை காட்சி. எப்படி கிடைக்கும், காண கிடைக்க காட்சிகள். எந்த ஊர்? திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஐயம்பாளையம் காந்திகுன்றம் முருகன் கோவில், திருப்பழனி என்று இதற்கான ஒரு பேர் இருக்கு. புராண காலத்துல தாண்டிக்குடி முருகன் கோயில். ஸோ தாண்டிக்குடின்றது முருகன் வந்து பழனிக்கும் திருப்பரங்குன்றத்துல இருந்து தாண்டி கால் எடுத்து தாண்டி குதித்ததால் தாண்டிக்குடின்ற பேரு. தாண்டிக்குடி பக்கத்துல இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு, காந்திகுன்றம் முருகன். ஸோ இவர்தான் காந்திகுன்றம் முருகர். இங்க வந்து அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி வந்து மூலவரா இருக்காரு. ஸோ அது தாண்டிக்குடி. இந்த தாண்டிக்குடி எடுத்து பூம்பாறை, இந்த பூம்பாறை முருகன் கோயில், கொடைக்கானல் போற பாதை ரூட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு காட்சிகளை காட்டுறதுக்கு நான் ரொம்ப இன்னைக்கு என் ஆத்மார்த்தமான ஒரு பயன்களை வந்து இன்னும் 4 பேருக்கு தெரியப்படுத்திருக்கேன்னு நம்புறேன்.
லைவ்ல ஆள் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு 4 பேருக்காவது இந்த புண்ணியத்தை வந்து சேர்த்திருக்கேன்றத நம்புறேன். சோ என்ன ஒரு இயற்கை காட்சியா எடுத்துடலாங்க. போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கவா லைவ். சோ நல்ல ஒரு சில்லுன்னு காத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேற்று இங்க ஒரு தீபம் ஏற்றி இருக்காங்க, தீபம். இந்த ஒரு காட்சிகள். ஓ சரி, இது நம்ம கோளாறு தங்கச்சி பைத்தியம். என் தங்கச்சி ஒரு செல்ஃபி பைத்தியம். ஒரு நம்ம மச்சான், அவரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தெரியாது, இவரு அது தேத்த புரியாது. வீட்டுல உட்காந்துருக்காங்க பாருங்க, ஜம்மு. மூலவர் இப்போது மூலவருக்கு வந்து எண்ணெய் காப்பு போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க. இந்த ஏரியா வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஐயம்பாளையம். நம்ம காலேஜ் ஒரு வீடியோ பண்ணுங்க, கண்டிப்பா போடலாம் நண்பா. பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேல லட்சுமியை பாருங்க கீழே முருகரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. மேல லட்சுமி இருக்கு பாத்துக்கீங்களா, லட்சுமியை பாருங்க, கீழே பாருங்க. எண்ணெய் காப்பு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பாலாபிஷேகம் நடக்கும். கண்டிப்பா நம்ம ஆர்எஸ் காலேஜே ஒரு தடவை போடலாம், கண்டிப்பா வீடியோ போடலாம். பால் கொண்டு வந்து, தயிர் கொண்டு வரலைங்க, பால் மட்டும் தான் சொல்லிடுறேன். மச்சான் அந்த பால் எடுத்துருவாங்க. பால் இருக்கு இதுல. பட் இப்படி ஒரு லொகேஷன்ல இந்த மாதிரி முருகன் இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தெரியாம இருக்கு. இங்க வந்து பாக்க சொன்னா, சாமி கும்பிட சொன்னா ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கு, ரீல்ஸ் போயிட்டீங்க. சரி, இப்ப நான் லைவ் வந்து முடிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இதை வந்து நான் போஸ்டா கன்வெர்ட் பண்றேன். பிளஸ் இந்த லொகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்டிப்பா. டாடா, பை பாய்.